எனக்கு ஃபோன் செய்வார். எப்படி இருந்தது கூட்டம், என்ன சொல்லிக்கிறாங்க என்பதை கேட்பார். பத்திரிகையில் எப்படி செய்தி வருகிறது என்பதையும் என்ன சரியாக வர வேண்டும், நன்றாக வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒரு அனுபவம் உண்டு, 1-2 அனுபவம் உண்டு. அவர் நேரடியாக ஃபோனில் அவர் பதவியேற்ற அன்று நான் ஃபோன் பண்ணேன். ஒரு இதுக்கு விளக்கம் கேட்குறதுக்கு முதல் தடவை. ஆமாம், அவர் வீட்டு நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணேன். யாராவது உதவியாளர் தான் எடுப்பார்கள் என்று நினைத்தேன். அவரே எடுத்தார். நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் என்று சொன்னார். சொன்னவுடன் நான் தங்களை இந்த நேரத்தில், அப்பொழுது இரவு 11 மணிக்கு மேல் இருக்கும், உங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு கொடுத்ததற்காக மன்னிக்க வேண்டும் என்று ஆரம்பித்த போதே, இல்லை கேட்பதை கேளுங்க, நான் இன்னும் கோப்புகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தமிழில் அப்படி சொன்னார். அந்த அன்றைய நிகழ்ச்சி பற்றி அவரிடம் நான் கேட்க வேண்டியதை கேட்டு முடித்து கொண்டேன். அப்புறம் எம்ஜிஆரிடமிருந்து ஒரு தடவை ஒரு ஃபோன் வந்தது. குமரவேந்தனும் பல நெடுமாறனும் படகில் பயணம் செய்கிறோம் என்று புறப்பட்டார். இதோ போலீஸார் எங்களை கைது செய்து இங்கே கரைக்கு திருப்பிட்டாங்க, போகலை அதனால் என்று சொன்னவுடன் பிடிஐயில் அரெஸ்டட் என்று அடித்து விட்டார்கள். நாங்கள் கைது என்று போட்டோம். எல்லா பத்திரிகையிலேருந்து வந்து அடுத்த நாள் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி, கைது என்று செய்தி போட்டிருக்கிறீர்கள், அது தவறு, அவர்களுக்கு பாதுகாப்பாக தான் போலீஸார் போனார்கள், பத்திரமாக போக வேண்டும் என்று. சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலான 1952 ஆரம்பித்து 2021 முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் வரை ஜனநாயகத்தின் வளர்ச்சியையும் போக்கினையும் கண்ணெதிரில் பார்த்த சாட்சியாக இருப்பவர் சண்முகநாதன். குடியரசுத் தலைவர்கள், பிரதமர்கள் என இந்தியாவின் அதிமுக்கிய நபர்கள் பலரோடும் நெருங்கி பழகிய சமகால வரலாற்றின் நேரடி சாட்சியம் இவர். குடியரசுத் தலைவர்களாக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், ஆர் வெங்கட்ராமன், அப்துல் கலாம் ஆகியோர் இவரை அழைத்து நாட்டு நடப்பு பேசியதுண்டு. அப்துல் கலாமின் தனிப்பட்ட அன்புக்கு பாத்திரமானவர். சண்முகநாதனின் எளிமை தெளிவும் எந்த சூழலிலும் சரியான முடிவெடுக்கும் பாங்கும் நம்பர் 1 தமிழ் பத்திரிகையான தினத்தந்தி எனும் ஆலமரத்தின் 4 தலைமுறை உரிமையாளர்களின் மதிப்பையும் பெற்றிருக்கும் ஊடகவியாளராக வரலாறு இவரது பெயரை பதிந்து வைத்திருக்கிறது. உண்மையிலேயே ஊடகத்துறை கடந்தும் உழைக்கும் ஒவ்வொருவரும் வியந்து பார்க்க வேண்டியது இதுதான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வேலை செய்யும் நிறுவனத்தை மாற்றிக்கொண்டிருப்பவர்கள் உள்ள இந்த நாளில் ஒரே நிறுவனத்தில் ஒருவரால் எப்படி 70 ஆண்டுகளை கடந்து அனைவரும் பாராட்டும் வகையில் பணி செய்ய முடிகிறது என்பதுதான். தினத்தந்தியின் நிறுவனர் சீபா ஆதித்தனார் தொடங்கி சிவந்தி ஆதித்தனார், பாலசுப்பிரமணிய ஆதித்தனார், அவரது மகன் சிவந்தி ஆதித்தன் என தான் பணியாற்றிய நிறுவனத்தின் 4 தலைமுறையினரிடமும் நன்மதிப்பை பெற்று இன்று வரை அந்நிறுவனத்திற்கு ஆலோசகராக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஐ. சண்முகநாதன். தமிழ் ஊடகத்துறையின் முன்னத்தி ஏர் இவர் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். பத்திரிகை துறையில் எனக்கு கொண்ட அதிக ஆர்வம், எனக்கு என் மீது அவர்கள் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கையும் அன்பும் ஒரு காரணம். இரண்டும் பிரிக்க முடியாத ஒரு உறவை தேடித்தந்தது. நீங்கள் பத்திரிகையை நேசியுங்கள், பத்திரிகையில் எழுதுவதை நேசியுங்கள், இது ஒரு தேசத்துண்டுன்னு நினைங்க. அப்போ சம்பள பிரச்சனையால் சில பிரச்சனைகள்லாம் வர, அதை சுமூகமாக தீர்த்துக்கிட்டு பத்திரிகையை வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள். அது முதலாளிகளுக்கும் சந்தோஷம் அளிக்கும். நம்முடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது பத்திரிகையுடைய வளர்ச்சி தான். சண்முகநாதனின் தந்தை KV ஐயன் பெருமாள் பிள்ளைக்கு திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் உள்ள கிருஷ்ணராயபுரம் சொந்த ஊர். திருச்சி நகராட்சியில் அவர் வேலை பார்த்ததால் திருச்சியில் புத்தூருக்கு குடி வந்தார். தாயார் ஜானகி சீதா குடும்ப தலைவி. கடந்த 1935 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிறந்தார் சண்முகநாதன். சிறு வயதில் இருந்தே புத்தகம் படிப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவருக்கு புதுக்கோட்டையில் இருந்தும் திருச்சியில் இருந்தும் வெளியான சிறார் இதழ்களின் மீதே நாட்டம் இருந்தது. 10ஆம் வகுப்பு படிக்கும் போது வேடிக்கைகளில் ஆர்வம் காட்டிய மாணவர்களுக்கு மத்தியில் கிடைத்த வாய்ப்பை தட்டச்சு இயந்திரத்தை தட்டி பழகவும் சுருக்கெழுத்து பயிற்சிக்கும் பயன்படுத்திக் கொண்டார். இவர் வாங்கி படித்த சிறார் இதழ்கள் கையெழுத்து பிரதிகளாக இருந்ததால் நாமே ஏன் ஒரு இதழை தொடங்கக்கூடாது என்று சிந்திக்க தொடங்கினார். இதுதான் ஊடக பேராளுமை சண்முகநாதன் பத்திரிகை துறையில் கால் எடுத்து வைக்க தொடக்க புள்ளியாக அமைந்த தருணம். நண்பர்களை திரட்டி வெண்ணிலா என்ற கையெழுத்து பிரதி வெளியிட்டார்.
1953ஆம் ஆண்டு மே மாதத்தில் SSLC தேர்வை முடித்தார். 3 மாதங்கள் கழித்து திருச்சியில் தொடங்க இருக்கும் தினத்தந்திக்கு உதவி ஆசிரியர் பணிக்கு ஆள் தேவை என்கிற அறிவிப்பு வந்து சேர்ந்தது. அந்த வேலை தனக்கு ஏன் வேண்டும் என்பதை விவரித்து கைப்பட இவர் எழுதிய விண்ணப்பம் தினத்தந்தியின் நிறுவனர் ஆசிரியர் சீபா ஆதித்தனாரை மலைக்க வைத்தது. வேலை கேட்டு விண்ணப்பிப்பதிலும் இப்படி ஒரு தெளிவா என வியந்த ஆதித்தனார் சண்முகநாதனின் திறமையை அக்கணமே முடிவு செய்து விட்டார். சண்முகநாதன் தினத்தந்தி சண்முகநாதனாக அறியப்பட்டது அன்றில் இருந்துதான். வழக்கமாக ஒரு டைப் பண்ணுற வெர்ஷன் இருக்கும் இங்கிலீஷில், அதை பண்ணாமல் இண்டியன் இங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் எழுதுறது மாதிரி ஒரு பக்கத்துக்கு தமிழில் எழுதினேன். அது கையெழுத்து பிரதியை பற்றி அகிலன், அங்கே லோக்கலில் திருலோக சீதாராம், மாப்போசி இவங்கெல்லாம் எழுதினதை கொட்டேஷன் கொடுத்து இப்படியெல்லாம் பாராட்டின பத்திரிக்கைன்னு எழுதி போட்டேன். அதில் ஆச்சரியம் வந்து திருச்சியில் தான் இன்டர்வியூ நடந்தது. ஏன்னா திருச்சியில் ஆரம்பிக்கிற உத்தேசத்தில் இருந்தாங்க. இன்டர்வியூக்கு எனக்கு மட்டும்தான் வந்தது, எங்கள் 3-4 பேரில். அதே மாதிரி வெளியூர்களில் இருந்தெல்லாம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்திருந்தாங்க. காலையில் நடந்த இன்டர்வியூவில் ஒரு 10 பேரை தேர்வு செஞ்சாங்க. 10 பேரை மாலையில் வர சொல்லிட்டாங்க. போக்குவரத்து செலவு கூட கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன செலவுன்னா பை வாக் வந்துட்டேன், ஒரு பரலாங்கலாம் வீடு. சாயந்தரம் வந்தார், ஆதித்தனார் வந்தார். அப்போ உள்ள தோற்றம் புஷ்கோட், அப்போ புஷ்கோட்டுன்னு வந்தது, வேஷ்டி கட்டி புஷ்கோட் போட்டிருந்தார். ஒரு ஆட்டோவில் தான் வந்தார். பிகினிங் அப்போ அந்த டைம் அவர் இதெல்லாம் படிப்பு இதெல்லாம் பார்க்க மாட்டார். அதே மாதிரி சிக்கனம் வந்து ஆட்டோ அப்போ திருச்சியில் வந்த புதுசு, புதிய ஆட்டோ தென்னூருக்கு வந்தார். அந்த என்ன முதல்ல கூப்பிட்டாரு, சில கேள்விகள் கேட்டார். அவருக்கு எல்லாத்தோட முக்கியம் பத்திரிக்கை துறையில் ஆர்வம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதை ஒரு கதை எழுதியிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்க, இன்னொன்று அந்த கதையை படித்து பார்த்தாரு. அன்று 18 வயதில் தினத்தந்தியுடன் தொடங்கிய சண்முகநாதனின் பத்திரிகை பயணம் 87 வயதிலும் தொடர்கிறது. ஒருவருக்கு 70 ஆண்டுகள் பணி வழங்குவது என்பது சாதாரண சாதனை அல்ல, வரலாற்று சாதனை. அந்த சாதனையை நிகழ்த்தி வருகிறது தினத்தந்தி. தினத்தந்தியின் இந்த சாதனையை உலகின் வேறு எந்த ஊடகமும் நிகழ்த்தியது இல்லை. 18 வயதில் உதவி ஆசிரியராக பணிக்கு சேர்ந்த சண்முகநாதனுக்கு முதலில் சென்னையிலும் பின்னர் மதுரையிலும் பயிற்சி. பிறகு 1954 திருச்சியில் தினத்தந்தி தொடக்கம். அப்போது இவருடன் பணியாற்றியவர் புயலிலே ஒரு தோணி என்ற நாவலை படைத்த பா. சிங்காரம். படிப்படியாக உயர்ந்து ஊடகம் உயர்ந்து நிற்க செய்த பணியின் விளைவாய் சண்முகநாதன் திருச்சி பதிப்பு தினத்தந்தியின் செய்தி ஆசிரியராக 20 வயதை கடக்கும் முன்பே சீபா ஆதித்தனார் அவர்களால் நியமிக்கப்பட்டார். இவ்வளவு சிறு வயதில் செய்தி ஆசிரியர் பொறுப்பை ஏற்றது சண்முகநாதனாக மட்டுமே இருக்க முடியும். தினத்தந்தி எனும் கோட்டையை கட்டி எழுப்பிய ஆதித்தனாரின் முதன்மை தளபதியாக திகழ்ந்தார் சண்முகநாதன். புயலின் போது மின்சாரம் அடியோடு துண்டிப்பு, டெலிஃபோன் தொடர்பு அடியோடு துண்டிப்பு. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் செய்திகள் எப்படியும் சேகரித்து வைக்க வேண்டியது நமது கடமையாததால் ஒரு ரேடியோ வாங்கிட்டு வர சொல்ல, மர்ஃபி அப்போ 300 ரூபாய். அந்த ரேடியோ ஒன்று வாங்கி ஒரு முடிய மேனேஜர்கிட்ட சொல்லோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் ரேடியோ வந்து சேர்ந்தது. அந்த ரேடியோ செய்திகளை கேட்டு கேட்டு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் அப்பொழுது டெல்லியிலிருந்து தான் ஒளிபரப்புவார்கள் செய்தி. மின்சாரம் வந்து விட்டது. மின்சாரம் வந்ததினால் கம்போசர் இந்த வேலைகளெல்லாம் மிஷினையும் ஓட்டக்கூடிய இது வந்து விட்டது. ஆனால் டெலிஃபோன் தொடர்பு கிடையாது. டெலிஃபோன் தொடர்பு இல்லைனால நாங்கள் சென்னையிலேருந்து எதுவும் விசேஷம், ஏன்னா எங்கள்கிட்ட பிடிஐ கிடையாது. பிடிஐ திருச்சியில் வைக்கலை. அதை வச்சு அவங்க கொடுக்குறது தான் ஃபீட் பண்ணோம். அதுதான் ரேடியோ வச்சு மேனேஜ் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் டெலிஃபோன் தொடர்பு சரியான உடனே ஒரு 8 மணி வாக்கில் ஆதித்தனார் அவர்கள் ஃபோன் செய்தார்கள் சென்னையிலேருந்து. நேற்று கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செய்தி நாங்கள் கொடுக்க முடியல, என்ன செஞ்சீங்க, எப்படி சமாளிச்சிங்க? இன்னொன்று ரேடியோ வாங்கி ரேடியோ செய்திகளை பார்த்து போட்டோம். இப்போ தான் தினமணியோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் விடலை, செய்தி விடலைன்னொன்னே. ஆமாம், இப்போ நெருக்கடியில் அப்படி தான் சமாளிக்கணும் அன்னுட்டு பாராட்டிட்டு
வச்சுட்டாரு. ஆதித்தனார் ஆதி என்றால் அவரின் பாதி இவர். 1960 சென்னைக்கு மாறுதலாகி தினத்தந்தியின் அனைத்து பதிப்புகளுக்குமான ஆசிரியர் பணியை ஏற்றார். இதழியல் பணியின் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சாதனைகளை படைத்திருக்கிறார் ஐ. சண்முகநாதன். குறிப்பாக தமிழ்நாட்டு பத்திரிகை உலகில் சாதாரண மக்களுக்கான மொழி பயன்பாட்டை தீர்மானித்த ஆளுமைகளில் இவரும் ஒருவர். மெத்த படித்தவர்கள் மட்டுமே ஆற அமர புரட்டிக் கொண்டிருந்த தினசரிகளை பாமர மக்களிடமும் கொண்டு சேர்த்த தினத்தந்தி எனும் இதழியல் புரட்சியின் முக்கியமான அங்கம் இவர். இலக்கிய சந்தம் நிறைந்த மொழி நடையை உடைத்து எளியவருக்கும் எளிதில் புரியும் மொழி வழக்கை ஆசிரியர் பொறுப்பேற்ற 10 ஆண்டுகளில் சீபா ஆதித்தனாரின் வழிகாட்டுதலோடு சாதித்து காட்டியவர். அப்பெல்லாம் நானே தான் எனக்கு முழு பொறுப்பு கொடுத்துட்டாரு சுகந்தி ஆதித்தனார். அப்போல்லாம் டிசைட் பண்ணுறது நான் தான். அவருக்கு ஃபார்மலாக சொல்லுவேன், பெரிய ஐட்டங்கள் வந்தால் சொல்லுவேன், அல்லது எனக்கு அது முழு சுதந்திரம் கொடுத்துட்டார். அப்போல்லாம் கொஞ்சம் பிற்பாடு சில நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் காலத்திலேயே ஆரம்பித்தது நான் முழுமைப்படுத்தினேன், துரிதப்படுத்தினேன். இந்த கச்சடா செய்திகள், இப்போ சினிமாவில் வர்ற இந்த குதியாட்டங்கள்லாம் சினிமாவில் சேர்த்துருக்கானுங்களா, அது மாதிரி இருந்தது தினத்தந்தி ஒரு காலத்தில். கொச்சையாக தினத்தந்தின்னு சொல்லுவாங்க, தினத்தந்தி டெய்லி டூப்புன்னெலாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம். அதெல்லாம் போக்கடிச்சு தரமான பத்திரிக்கைங்கிற பேர் ஒரு சுகந்தி ஆதித்தனார் காலத்தில் அப்படியே வந்தது. அவரும் இந்த ஆபாசத்தை எல்லாம் விரும்ப மாட்டார். நான் அது எனக்கும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்ததுனால நான் அதை ஒரு அந்த நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு தரமான இடத்துக்கு வரக்கூடிய இது வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. பத்திரிகை செய்தி தயாரிப்பது, நாவல் மற்றும் தொடர்கதை எழுதுவது, வரலாற்று தொகுப்புகள் உருவாக்குவது என தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை ஊடகத்துறைக்கும் எழுத்துக்கும் அர்ப்பணித்த தினத்தந்தி சண்முகநாதன் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களையும் உருவாக்கி இருக்கிறார். இவர் வெளியிட்ட செய்திகள் முக்கிய ஆதாரங்களாக மாறி எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்ற ஒரு காரணமாகவும் அமைந்தன. ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்தில் அடுத்த நாளுக்கான அச்சுக்கோர்ப்புக்கு என்ன தலைப்பு, எந்த செய்தி, எத்தனை காலம் இருக்க வேண்டும், எந்த செய்திக்கும் முக்கியத்துவம் என தீர்மானித்து விடுவதில் வல்லவர் இவர். தினத்தந்தியின் தலைப்புச் செய்தியாக நம்முடைய பேட்டி வராதா என தலைவர்களையே ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் ஏங்க வைத்தவர். நம்மை பற்றி தந்தியில் என்ன செய்தி வந்திருக்கிறது என ஆகப்பெரிய ஆளுமைகளையே அன்றாடம் எதிர்பார்க்க வைத்த ஆளுமை இவர். அன்றைய தினத்தில் முக்கியத்துவமான செய்திக்கு நாங்கள் முதல்ல கொடுக்குறோம். ஆனால் ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட ஆளுங்கட்சிக்கு விரோதமான செய்தின்னாக்கா அதை கொஞ்சம் பார்த்து போடுறோம். இப்போ இப்போ இன்றைய நிலை ஆளுங்கட்சி நாங்கள் தான் சொன்னேன் என்ன ஒரே கட்சி, அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் போட்டால் கூட ரொம்ப இறங்கி போய் அது கலைஞரை இருட்டடிப்பு செய்கிறது அது மாதிரியெல்லாம் கிடையாது. அவர் நியூஸும் இருக்கும், அது ஒரு இடத்துல இருக்கும், இது ஒரு இடத்துல இருக்கும். முக்கியமானது தீர்ப்பு வரும்போது ஜெயலலிதாவுக்கு உள்ள 4 வருஷ தண்டனைங்கிறது போட்டு தானே ஆகணும். அதெல்லாம் முறைப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திராவிடர் கழகத்துக்கும் தினத்தந்திக்கும் ஒரு தொடர்புண்டு. திராவிடர் கழகத்தை பெரியார் உருவாக்கினாலும் அதனை தினத்தந்தி தான் வளர்த்தது எனலாம். காரணம், திராவிடர் கழகத்தின் கருத்துக்களையும் பெரியாரின் பேச்சுக்களையும் தீகாவின் நாளேடுகளை தவிர பொது வெளியில் இருந்த பிற நாளேடுகள் புறக்கணித்த அன்றைய காலகட்டத்தில் பெரியார் இயக்கத்துடன் கருத்துக்கள் இடம்பெறுவதை உறுதிப்படுத்த நினைத்தார் ஆதித்தனார். அவர் தம் சிந்தனையை செய்து முடித்தார் சண்முகநாதன். தினத்தந்தி தான் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாகவும் விளங்கியது. ஏனென்றால் விடுதலையோ திராவிடனோடோ குறிப்பிட்ட உறுப்பினர்கள் தான் படிப்பார்கள். தினத்தந்தியில் ஆமாம், வெகுஜனங்களுக்கு. அப்பொழுது தினத்தந்தி படிப்படியாக உயர்ந்து 3வது இடத்தில் இருந்த முதல் இடம் தினமணி, 2வது இடம் சுதேசமித்திரன், 3வது தினத்தந்தியாக இருந்தது. திராவிட இயக்கத்து செய்திகள் போட்டதினாலேயே அந்த வாசகர்களும் படிக்க தொடங்கி 2வது இடத்துக்கு வந்து சில காலத்தில் முதல் இடத்துக்கும் வந்து விட்டது. இவர் தலைமைச் செய்தி ஆசிரியராக இருந்தபோது நடந்த எண்ணற்ற நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராகவும் உலகளவில் அறியப்பட்ட தலைவராகவும் இருந்த கென்னடி படுகொலை சம்பவம். நம் நாட்டு நேரப்படி நள்ளிரவில் நடந்த படுகொலை அது. வட இந்தியாவில் அன்று நிகழ்ந்த இராணுவ ஹெலிகாப்டர் விபத்து பற்றிய செய்திதான் மறுநாள் காலைக்கான தலைப்புச் செய்தி என்று இந்திய பத்திரிகையாளர்கள் இரவு 12 மணிக்கே பத்திரிகையை அச்சுக்கு அனுப்பிவிட்டனர்.
இரவு 1 மணி அளவில் டெலிபிரிண்டரில் வந்த கெனடி கொலை செய்தியை இந்திய நாளேடுகள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அச்சாகிக் கொண்டிருந்த தினத்தந்தியை நிறுத்தச் சொல்லி கெனடி கொலையை தலைப்புச் செய்தியாக்கினார் சண்முகநாதன். இந்தியாவில் அனைத்து மொழிகளிலும் வந்த நாளேடுகளில் மறுநாள் தினத்தந்தியில் மட்டும்தான் கென்னடி கொலை தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. கென்னடி அவர்கள் இரவு இந்திய நேரப்படி ஒரு மணி அளவில் சுடப்பட்டார்கள். நான் அப்பொழுது அலுவலகத்தில் இருந்தேன். பார்த்து கொண்டே இருக்கும், மணி அடிக்கும் பிடிஐயில். ஆப்ரேஷன் நடக்கிறது, அங்கே கொண்டு போகிறார்கள், டோர் நடந்து குண்டுகளாகற்ற இப்படி வந்து கொண்டே இருக்கும்போது சட்டென்று டெட், கென்னடி டெட் என்று வந்தது. கென்னடி இறந்து போனார்னா அப்படியே ஷாக்கு. நானும் என்ன ஒன்றா அதுவரையில் அடுத்த பிரதிகளை நிறுத்துங்க, புதிதாக அடித்து நம்ம ஊர்களுக்கு இந்த தென்னார்காடு வட ஆற்காடு இதுக்கெல்லாம் சென்னையில் இருந்தால் அனுப்புனது. எல்லா ஊர்லேயும் இப்போ மதுரையிலலாம் லேட்டாக தான் ஓடும். வந்து செய்தியை போட்டு அனுப்பிவிட்டோம். இது என்னன்ற ஆதித்தனார் ஆன் தி வே டு கோயம்புத்தூர் போகிறார். ரயில்வே ஸ்டேஷனில் அவர் பேப்பர் வாங்கி பார்க்குறது வழக்கம். ஏன்னா வீட்டுக்கு நல்லா அச்சடித்து நல்லா இருக்கிறத அனுப்பிடுவாங்க. என்ன கடையில் காசு கொடுத்துவாங்கன்னா, தினத்தந்தியில் மட்டும் கென்னடி சுட்டுக்கொலை பத்திரிகை இருக்குது. மற்ற பத்திரிக்கை இங்கே எதுலேயும் இல்லை. உள்ளூரில் அச்சாவது நவ இந்தியன் மில் ஓனருடைய பத்திரிக்கை, அதுலேயும் வரல. அதில் வரலன்னொன்னே டவுட் ஆகி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு. இல்லை செய்தி உண்மைதான்னு. தமிழக அரசியல் வரலாற்றில் 1965 நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம் முக்கியமானது. அதில் தினத்தந்தியின் பங்களிப்பை யாரும் மறந்திட இயலாது. தமிழர் தந்தை என்று போற்றப்பட்ட சீபா ஆதித்தனாரும் சிறையில். தந்தியின் ஆசிரியராக இருந்த சண்முகநாதன் நெருக்கடியான நேரத்தில் போராட்டம் நீர்த்து போகாமல் எழுச்சியுடன் நடைபெறுவதற்கு செய்திகளை வடிவமைத்ததை வரலாற்றின் பக்கங்களில் இப்போதும் காண முடியும். சிறையில் நம்ம ஃபார்முலா அவங்ககிட்ட அவங்க வந்து ஜெனரலாக அப்ரூவ் பண்ணிடுவோம். ஏன்னா பாலிசி எல்லாம் தெரிஞ்சு எழுதுறவன்ட்டு நம்பிக்கை இருந்ததுனால விட்டுருவார். அதை பற்றி இல்லை, நாங்களே முடிவு பண்ணுவோம். அதான் அவர் இடையில எதுவும் தவறு கண்டால் ஜெயிலிருந்து அனுப்புவார். மற்றபடி சிறையிலேருந்து திரும்பும்போது அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. ஜெயிலில் அந்த ரயிலில் வந்து இறங்குவார், என் கையை பிடிச்சிக்கிட்டு குலுக்கினார். இதனை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அன்று முன்னணி தளபதிகளாக இருந்த வழக்கறிஞர் துரைசாமி, ராஜா முகமது, காளிமுத்து, துரைக்கண்ணு, எல் கணேசன் போன்றவர்களும் பின்னாளில் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஒரு கட்டத்தில் மாணவர்கள் போராட்டம் தொய்வான நிலையை அடைந்து விட்டது. இதனை கண்ட சண்முகநாதன் மாணவர்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் பெட்டி மீது ஓடினால் எரிப்போம் என்று எழுதியிருந்ததை படம் எடுத்து வரச் சொன்னார். மறுநாள் தினத்தந்தியில் ரயில்களை எரிக்க மாணவர்கள் திட்டம் என்று 8 காலத்துக்கும் செய்தி வெளியிட்டார். போராட்டம் மீண்டும் தீவிரமானது. அஞ்சிய மத்திய அரசு இருமொழி கொள்கை பின்பற்றப்படும் என்ற உறுதிமொழியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது. போராட்டம் இந்த அளவில் இல்லைன்னாக்கா இந்தி நேரம் ஆட்சி மொழியாக இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா ஆனால் ரணகலம் ஆகிருக்கும். ஆனால் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால தான் கடைசியில் அப்போ லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். அவர் கடைசியில் முதல்லலாம் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம், தேசிய மொழி அது இதுன்னுக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஓரளவுக்கு பணிந்து அந்த மாணவர்கள் 18 நாள் யுத்தம்னு போட்டோம். அதை 18 நாள் மகாபாரத போர் மாதிரி முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஆங்கிலம் நீடிக்குங்கிறது உறுதியாச்சு. இந்தி எதிர்ப்பு போரில் ஈடுபட்ட மாணவர்களை அன்றைய அரசு சமூக விரோதிகளைப் போன்று சித்தரிக்க முயன்றது. அவர்களை மொழிப்போர் தியாகிகள் என்று தினத்தந்தியில் பதிவு செய்தவர் சண்முகநாதன் தான். தமிழக அரசியலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது ஈழப் போராட்டம். யாழ்ப்பாணம் நூலக எரிப்பை ஒரு தீ விபத்து போன்று அன்றைய சிங்கள அரசு வெளிப்படுத்தியது. செல்வா உள்ளிட்ட ஈழத் தலைவர்களை சண்முகநாதன் தொடர்பு கொண்டு அவர்களின் பேட்டிகளை வாங்கி தினத்தந்தியில் வெளியிட்டார். அதன் பிறகே நூலக எரிப்பு தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரான சதிச்செயல் என்ற செய்தி அனைவருக்கும் தெரிய வந்தது. 1980களில் ஈழ விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்தது.
அப்போது போராளிகள், வீராங்கனைகள் போன்ற சொற்களை அறிமுகம் செய்ததும் சண்முகநாதனின் முக்கியமான பணி. அன்றைய ஈழப் போராளி இயக்க தலைவர்களின் நேசத்திற்குரிய பத்திரிகை ஆசிரியராக சண்முகநாதன் இருந்தார். தினத்தந்தியை பார்த்துதான் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன் என்று பலரும் சொல்வதை பார்த்திருப்போம். தினத்தந்தியின் ஓர் அங்கமாக இருந்து எளிய தமிழை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றதிலும் சண்முகநாதனின் பங்களிப்பு பெருமைக்குரியது. 1960களில் பத்திரிகை செய்திகளில் வடமொழி சொற்களின் தாக்கம் அதிகம் இருந்தது. அப்போது சண்முகநாதன் சாதாரண தமிழில் பாமரனுக்கும் புரியக்கூடிய மொழி நடையில் செய்திகளை சுவாரஸ்யமாக வடிவமைத்து வெளியிட்டார். இதனால் பத்திரிகை படிப்பது ஓர் இயக்கம் போல உருவெடுத்தது. ஓட்டு என்பதை வாக்கு, தேசம் என்பதை நாடு, அக்ரசானர் என்பதை சபாநாயகர், பார்லிமெண்ட் என்பதை பாராளுமன்றம், மந்திரி என்பதை அமைச்சர் என்றெல்லாம் தமிழ் படுத்தி அதை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களின் மனதில் பதிய வைத்ததும் சண்முகநாதனின் சாதனைதான். சாதி கலவரங்களின் போது இந்த சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை வெட்டினான் என்று சாதி பெயரோடு செய்தி வெளியிடும் பழக்கம் இருந்தது. அது கலவரம் மேலும் பரவுவதற்கு வழிவகுத்தது. சண்முகநாதன் அந்த அணுகுமுறையை மாற்றி ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை தாக்கினார்கள் என்று எழுதி சாதி அடையாளங்களை மறைத்தவர். அதே போன்று முதுகுளத்தூர் கலவரம் போன்ற காலகட்டங்களில் நடந்ததை அப்படியே வெளியிடுவதை தவிர்த்தார். கலவரத்தின் வேகத்தை தணித்து மக்களை மேலும் தூண்டிவிடாமல் இயல்பு நிலை திரும்புவதற்கும் பொறுப்புள்ள பத்திரிகை ஆசிரியராக தனது பங்களிப்பை செய்தார் சண்முகநாதன். அரசியல் தலைவர்கள் சிலர் மேடையில் பேசும்போது மாற்றுக் கட்சியினரை தரம் தாழ்ந்து விமர்சிப்பதுண்டு. அத்தகைய பேச்சுக்களை அப்படியே பதிவு செய்தால் வெறுப்பு உணர்வுதான் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து அதை மென்மைப்படுத்தி வெளியிடும் இதழியல் அறத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்ததிலும் சண்முகநாதனின் பங்கு முக்கியமானது. இதையே பின்னாளில் மற்றவர்களும் பின்பற்ற தொடங்கினார்கள். ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டு தாக்குதலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட சம்பவத்தை இரவோடு இரவாக புகைப்பட ஆதாரங்களுடன் சேகரித்து தினத்தந்தி செய்தி வெளியிட்டது. பொது தொலைபேசியும் பேஜருமே பெரும் தகவல் பரிமாற்ற சாதனமாக இருந்த நேரத்தில் அது தொடர்பான அத்தனை செய்திகளையும் தினத்தந்தியில் முந்தி வெளியிட்டு சாதனை செய்தார் சண்முகநாதன். ராஜீவ் படுகொலை வழக்கு புலனாய்வில் தினத்தந்தி வெளியிட்ட புகைப்படங்கள் முக்கிய இடம் வகித்தன. சார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவர் ராஜீவ் அசாசினேட்டட்னு வருது சார். ஓடுறேன், பிடியில் வரல, யூஎன்ஏயில் வருது. என்ன நடந்தது? நான் ரிப்போர்ட்டர் ஃபோட்டோகிராஃபரை அனுப்பியிருக்கோம். சுற்றிலும் இருந்தவர்கள் சில பேருக்கு எனக்கு ஃபோன் வரல. இப்போ மாதிரி செல்ஃபோன் முன்ன போல் ஒரு அபூர்வ கண்டுபிடிப்பு அந்த காலத்தில் இல்லை. அதனால் அங்கே ஃபோனும் என்னாச்சோன்னுட்டு நிலைகள், ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இது மாதிரி பெரிய சமாச்சாரம். படுகொலை இதில் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை இதுக்கு முன்னால். நினச்சி பாருங்கள், பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, இறந்துருக்காங்க. ஒரு பெரிய படுகொலைங்கிறது இந்த தமிழ் மண்ணில் முதல் தடவை. அப்படியே வளவளத்து போனேன், பதட்டம். எல்லோரும் சொன்னாங்க, சார் இன்றைக்கி ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. உடனே ஒரு காரை பிடிச்சேன். ஆனால் என்ன செய்யணுங்கிறது மூளை ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். ஒரு காரை பிடிச்சி உடனே போங்க, ஃபோன் வரல, என்னாச்சோ, சுற்றியில் இருந்தவங்க காலி, பார்த்துட்டு வாங்கன்னும் போது இவங்க போயிருக்காங்க. இந்த சைதாப்பேட்டைக்கிட்ட போகும்போது அந்த கார் எதிர்த்தாப்பில் வருது, வந்து சேர்ந்தாங்க. அவங்களே அழைச்சிக்கிட்டு ஃபோட்டோகிராஃபர் இதெல்லாம் ரத்தம், ரிப்போர்ட்டரும் ரத்தம், 2 பேரும் இருக்காங்க, இன்னும் வேலை பார்க்குறாங்க. இந்த சோக சம்பவத்துக்கு முன்பே பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியுடன் வியட்நாம், ஜப்பான் என சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுடன் ராஜீவ் காந்தியுடன் இவர் நிகழ்த்திய உரையாடல்கள், அவரிடம் எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதில்கள் என அனைத்தையும் தொகுத்து ராஜீவ் காந்தியுடன் பறந்தேன் என்ற பெயரில் வெளியான சண்முகநாதனின் புத்தகம் பயண நூல் வரலாற்றில் தனித்துவமானது. ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டராக இந்திரா கொலை செய்யப்பட்டோன்னே தேர்ந்தெடுத்துடுறாங்க. அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி உடனே எலெக்ஷன் பார்லிமெண்ட்டுக்கு வச்சார், பெரிய வெற்றி பெற்றார். அப்போ வியட்நாமுக்கும் ஜப்பானுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அது நாங்கள் கூட போனேன். அப்போ முதல் நாள் வியட்நாம், அது குசேலன் மாதிரி, அங்கே சைக்கிள் தான் இருக்கே தவிர கார்களை பார்க்குறதே அரிது. போகிறனால ரொம்ப வறுமையில் வாழ்னது. அடுத்த நாள் ஜப்பானுக்கு போனோம். குளிர் அங்கே. அதனால் நான் எடுத்த போது முதல் நாள் குசேலனை பார்த்து விட்டு அடுத்த நாள் குபேரனை சந்தித்தேன் இன்னுட்டு ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் போட்டோம்.
அங்கே வந்து ஜப்பானில் இப்போ திரும்பி வரும்போது இப்போ பிளைனில் 5 பேராக போய் ராஜீவ்காந்தியை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை தமிழர் பற்றி பேசுனீங்களா அப்படின்னு. இல்லை, அந்த சப்ஜெக்ட் வரல, ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் எப்போதும் குரல் கொடுப்போம்னுட்டு சொன்னார். நான் ஏதோ சிம்பிளாக மட்டும் கேட்டுட்டேன். அது பற்றி புத்தகம் நான் கட்டுரை ஒன்று சின்னதாக எழுதிட்டு, அப்புறம் புத்தகம் கொஞ்சம், அதுவும் 2 நாள் தானே டூரு, அதை பற்றி எழுதியிருக்கேன். நரசிம்மராவ் வெளியுறவு அமைச்சராக இருந்தபோது இலங்கை பயணம் மேற்கொண்டதை அப்படியே எழுத்தில் வடித்து இலங்கை தமிழர்களின் நிலையை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார் ஐ. சண்முகநாதன். இப்படி கடந்த 50 ஆண்டுகளில் நாடு சந்தித்த அத்தனை முக்கிய நிகழ்வுகளையும் இவர் தினத்தந்தியில் அச்சேற்றினார். ஒரு பத்திரிகையாளராகவும் திரைத்தொழில் நுட்பங்களின் காதலராகவும் திரையுலகத்தோடு மிகுந்த நெருக்கம் கொண்டிருந்தவர் ஐ. சண்முகநாதன். திரை நட்சத்திரங்களே வியக்கும் அளவுக்கு திரைத்துறை வரலாற்றை விரல் நுனியில் வைத்திருப்பவர். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரின் தீவிர ரசிகரான சண்முகநாதன் அவரது வாழ்க்கையை பற்றி யாரும் அறியாத பல செய்திகளுடன் புத்தகமாகவும் டிவிடியாகவும் வெளியிட்டவர். பாகவதர் கால திரையுலகில் கோலோச்சிய P.U. சின்னப்பா உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்களின் திரை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை இவர் அளவுக்கு நினைவு கூறுவதற்கு வேறு எவராலும் முடியாது. எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், தனுஷ் சிம்பு என தற்போதைய சிவகார்த்திகேயன் வரை திரை நட்சத்திரங்களின் சினிமா சாதனைகளை அவர்களுடைய வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து பதிவு செய்த ஒரே ஊடகவியலாளர் இவர்தான். எம்ஜிஆருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்திலேருந்து கொடைவள்ளல்ங்கிற பேர் வாங்கினார். ஏன்னா அவர் உண்மையிலேயே இப்போ அவர் வீட்டுக்கு போனால் வெறுங்கையோடு திரும்ப மாட்டாங்க, சாப்பாடு. அது மாதிரி யாரும் வளர்த்துக்கிட்டதா தெரியல. ஆனால் புகழ் இருக்குது. சூப்பர் ஸ்டாருங்கிற புகழ் வந்து ரஜினிகாந்துக்கு வந்தது. அந்த டைமில் வந்து நம்ம ரசிகர்கள்லாம் அவர் சீஃப் மினிஸ்டராக வரணுன்னு விரும்பினாங்க. அவர் தேர்தலுக்கு குரல் கொடுத்தாரு. ஆனால் அவர் அப்புறம் வந்து அதை பற்றி பேசுறதில்ல, பஞ்ச் டயலாக் பேசுறதில்ல. தமிழ் சினிமா கண்டடைந்த மாற்றத்தை இயக்குனர்களை கொண்டு வகைப்படுத்தும் திரை வகைப்பாட்டியலின் தந்தையாக தினத்தந்தி சண்முகநாதன் திகழ்கிறார். ஊமை படம், வசன படம், பாடல்கள், டிஜிட்டல் தலைமுறை என பல்வேறு பிரிவுகளில் தமிழ் சினிமாவை வகைப்படுத்தினார். இயற்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள், குடும்பத்துக்குள் நிகழும் கதைகள், கிராமங்களை மையப்படுத்தி படம் எடுக்கும் இயக்குனர்கள், அதிநவீன கதைக்களங்களில் ஜொலிக்கும் தற்கால தலைமுறையினர் என தமிழ் சினிமா வரலாற்றை மிக நுணுக்கமாக வரிசைப்படுத்தி இருக்கிறார் சண்முகநாதன். மாதத்தில் ஓர் நாள் திரைக்கொட்டகையில் சினிமா, மீதி நாள் வீட்டில் இருந்த கிராமபோன்களை கேட்டு மகிழ்வதே பொழுதுபோக்கு என சிறுவயது வாழ்க்கை அமைந்திருந்தாலும் திரையுலகின் மீது தீரா காதல் கொண்ட சண்முகநாதனின் முயற்சியால் தான் தமிழ் சினிமாவின் கதை பல பாகங்களாக வெளிவந்தது. தினத்தந்தியில் தொடராகவும் பின்னர் புத்தகங்களாகவும் அவை புகழ் பெற்றன. சினிமா உருவானது எப்படி என்பது குறித்து தனது நண்பர் திரைப்பட சேகரிப்பாளர் திருநின்றபூர் சந்தான கிருஷ்ணனுடன் இணைந்து டிவிடி தொகுப்புகளையும் வெளியிட்டார். எழுத்து தாண்டி புத்துலக தொழில்நுட்பத்தையும் கற்று அதிலும் வீடியோ வடிவத்தில் படைப்புகளை மாற்றியதில் சண்முகநாதன் காட்டிய ஆர்வமும் ஈடுபாடும் அலாதியானது. இன்றைய தலைமுறையினர் அவசியம் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. முதலில் தினத்தந்தியின் உதவி ஆசிரியராக மதுரையில் பயிற்சி பெற்ற போதே திரை விமர்சனங்கள் எழுதுவதும் இவரது பணியாகத்தான் இருந்தது. திருச்சிக்கு மாற்றலாகி வந்த பிறகு ஆங்கில படங்கள் குறித்தும் விமர்சன கட்டுரைகளை எழுதினார். சினிமாவை பற்றி எழுதி ஒரு கட்டத்தில் சினிமாக்காரராகவே மாறினார். இவர் தமிழ் சினிமா வரலாற்றை தொகுத்த போது அதனை ஊக்கப்படுத்தியவர்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஒருவர். ரஜினியின் வாழ்க்கை வரலாறு 100 நாட்கள் தினத்தந்தியில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. அப்போது ரஜினி, என்னை பற்றிய எதையும் மறைக்க வேண்டாம், அனைத்து செய்தியையும் தொகுத்து எழுதுங்கள் என்று சண்முகநாதனிடம் கூறியிருக்கிறார். அந்த தொடர் புத்தகமாக வந்தபோது ரஜினியே இவரை மேடையேற்றி பாராட்ட விரும்பியும் அதை பெருந்தன்மையுடன் தவிர்த்துவிட்டு அடுத்த பணி நோக்கி நடை போட்டவர் சண்முகநாதன். பத்திரிகைக்கும் சினிமாவுக்குமான தொடர்பால் திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பும் இவரை தேடி வந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் படத்தை இயக்குவதற்கு இவரை அழைத்தனர். இதே போன்று இவரது நாவலை படமாக்க விரும்பிய ஜெமினி கணேசன் சண்முகநாதனையே இயக்கச் சொன்னார்.
2 வாய்ப்புகளில் போதும் தினத்தந்தி பணியை விட்டு சினிமா பக்கம் வர விருப்பம் இல்லை என்று மறுத்துவிட்டார். ஒருவேளை இதெல்லாம் நிகழ்ந்திருந்தால் தேசிய அளவில் கவனம் பெற்ற இயக்குனர்கள் பட்டியலில் சண்முகநாதனும் இணைந்திருக்க கூடும். ஒரு வெற்றி படமாவது கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தது. இன்னொருத்தர் வந்தார், கலைஞர் வசனம், சிவாஜி இதுன்னுட்டு நடிப்புன்னு. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து நானே கலைஞர்கிட்ட போய் காட்டினேன். ஓகே, நல்லா இருக்கு. திருவள்ளூர் சிலைக்கு வெடி வைக்கிற சதி நடக்கிறது தான் கதையுடைய மெயின் தீம். அது கடைசி ஏதோ நல்ல கதைன்னு தான் எனக்கும் பட்டுச்சு. ஒரு 7-8 பக்கத்தில் கதை சுருக்கம் எழுதி கொடுத்தேன். சிவாஜி கிட்ட போனேன். அவர் அப்போ உடனே வந்து தேறிட்டு சொன்ன நல்லா இருக்கு. அவரே படித்தார். இன்னுமே கேஆர் தான் எடுக்கிறதா இருந்தது. கேஆர் கொஞ்சம் அனுதாபி, ஜெயலலிதா அது. ஆனால் அந்த சமயத்தில் கலைஞர் முதலமைச்சர் எடுக்கலான்னு சொல்லி அவர் தான் போச்சு. சண்முகநாதன் கேஆரை வர சொல்லுங்கள், என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், அதுதான் படம் ஓகேன்ட்டார். நல்ல சினிமா எது என்பதிலேயே மாற்று கருத்திருப்பதாக கூறும் சண்முகநாதன், சத்யஜித்ரே போன்று இயற்கை படம் எடு அல்லது சாந்தாராம் மாதிரி கலைப்படம் எடு, இரண்டையும் கலந்து மசாலா படம் எடுக்காதே என்று இளம் தலைமுறைக்கு வழிகாட்டுகிறார். நல்ல சினிமா எதுங்கிறதுலையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. சாந்தாராம் வந்து கலை நுணுக்கத்தோடு எடுத்தார். சத்யஜித் ரே இயற்கையாக எடுத்தார். சத்யஜித் ராய் வந்து உலக அளவில் புகழ் பெற்றார். கடைசியில் வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஆஸ்கார் கொடுத்தாங்க. சாந்தாராம் வந்து அந்த காலத்தில் ஊமப்பட காலத்தில் இருந்து சாதாரண நிலையிலேருந்து பண்ணார். இப்போ தமிழ் படத்துலேயும் அந்த மாதிரினாக்கா முதல்ல எம்ஜிஆர் சிவாஜி படம் சில எம்ஜிஆர் படத்தை விட நல்லா இருந்தால் கூட வசூலில் வந்து எம்ஜிஆர் படத்தை விட கம்மியாக தான் இருந்தது. வசூல் பொறுத்தவரையிலும் நல்ல படம் நல்ல படமாக இருக்கணும். நல்ல படம் எப்படி எடுக்கணுங்கிறதுல அது என்னுடைய கருத்தை சொல்லப்போனால் அது ஒன்று சத்யஜித் ராய் படம் மாதிரி இருக்கணும், அல்லது வந்து சாந்தாராம் மாதிரியாவது இருக்கணும். ஒன்றும் இல்லாத புரோஜனம் இல்லாத படம் இல்லை. தமிழர்கள் பார்வையில் ஏன் தமிழர் வரலாறு இல்லை என்கிற கேள்விக்கு விடையாக கிடைத்ததுதான் இவர் தொகுத்த ஒரு தமிழன் பார்வையில் 20ஆம் நூற்றாண்டு. சட்டப்பேரவையில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியால் பெருமையுடன் அறிவிக்கப்பட்டு சிறப்பு மானியம் வழங்கப்பட்ட ஒரே புத்தகம் இதுதான். அக்காலத்திலேயே பல்லாயிரக்கணக்கில் இதன் பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள தமிழர் அமைப்புகள் சண்முகநாதனை அழைத்து இந்நூலுக்கு அறிமுக விழாக்களை நடத்தி பாராட்டி பெருமைப்படுத்தினர். மூத்த பத்திரிகையாளரான இவரின் ஆக்கப்பூர்வமான முயற்சியால் உருவான கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரை உலக வரலாறு, பூமி தோன்றியது முதல் இன்று வரை உலக வரலாறு, சங்க காலம் முதல் செம்மொழி காலம் வரை தமிழ்நாடு, உலக வரலாற்று களஞ்சியம் ஆகிய நூல்கள் இன்றைய தலைமுறை உலகத்தை அறிய கிடைத்திருக்கும் வாய்ப்பு. உலகின் தோற்றம், மொழிகளின் தோற்றம், உலகை உலுக்கிய நிகழ்வுகள், சிலிர்ப்பூட்டிய விந்தை, வியப்பூட்டிய விஞ்ஞானம் என பல நூறு புத்தகங்களை படித்தாலும் அறிய முடியாத அற்புத தகவல் பெட்டகமாக இந்நூல்களை உருவாக்கியுள்ளார் சண்முகநாதன். இவரின் பகல் பணியாற்றும் நிறுவனத்துக்கானது என்றால் இவர் தம் இரவு தமிழ் சமூகத்திற்கானது. சமகால சரித்திரத்தை சேமித்து வைப்பதிலேயே இவரின் பெரும்பாலான இரவுகள் விடியலை கண்டடைந்து விடுகின்றன. இவர்தம் எழுத்து ஆர்வம் இவரை உறங்க விட்டதே இல்லை. இப்படித்தான் 15ற்கும் மேற்பட்ட நாவல்களை நாதன் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார் சண்முகநாதன். மனதில் திரை போல ஓடும். அதில் எந்த பிசுறும் இல்லாமல் முடியும். தினமும் ஒரு அத்தியாயம் எழுதி விடுவேன். அதாவது அது உங்களுடைய அன்றாட பணி தவிர்த்து இந்த பணியை செய்வீங்க? ஆமாம், வீட்டுக்கு போன உடனே தான் செய்வேன். வீட்டுக்கு போன வீட்டில் தான் எழுதுறது? வீட்டில் தான். அலுவலக பணி இல்லை, அலுவலக பணியில் இது கிடையாது. நாவல்லாம் தினமும் இரவில் 12 மணிக்கு மேலே வீட்டுக்கு போன பிற்பாடு கூட எழுதுவேன், அல்லது காலையில் எழுதுவேன். தினசரி பத்திரிகைகளில் பணியாற்றுவோருக்கு இலக்கியம் கைகூடாது என்பவர்களின் வாதத்தை உடைத்தெறிந்தார் இந்த இலக்கியவாதி. கல்கி, புதுமை பித்தன் என தமிழ் எழுத்துலகின் ஆளுமைகளின் படைப்புகளால் ஈர்க்கப்பட்ட சண்முகநாதன் கல்கிதான் என் எழுத்தின் மூலம் என்கிறார். இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அதோ அந்த பறவை நாவல் இவரின் இலக்கிய ஆளுமைக்கு காலத்தால் அழியாத ஒரு சான்று. சிறுகதை, தொடர்கதை, புதினம் என எதுவாகினும் நாதன் என்றே அறியப்பட்ட சண்முகநாதன்
பத்திரிகைகளிலும் வரலாற்று படைப்புகளில் மட்டுமே தன் முழு பெயரையும் பயன்படுத்துகிறார். இடைவிடாத எழுத்து பணிக்கு மத்தியிலும் இவர் தம் விரல்கள் புதிதாக வந்த புத்தகங்களை ஒரு முறையேனும் புரட்டி பார்த்துவிடும். பத்திரிகை துறையில் என் அனுபவங்கள் என்பது 87 வயதில் அச்சுப்பிரதிக்கு காத்திருக்கும் இவரின் அனுபவ தொகுப்பு. இவர் ஓர் அச்சிடப்படாத அரிய புத்தகம், தமிழகத்தின் நடமாடும் கூகுள். அந்த கூகுளுக்கு கூட தெரியாத பல சமகால வரலாற்று செய்திகளின் புதையல், நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கும் பன்னாட்டு தகவல் சுரங்கம். 40 தாண்டியதும் நம்பிக்கை தளர்ந்து போகிற மனிதர்களுக்கு மத்தியில் 87 வயதிலும் ஓய்வின்றி உழைக்கும் உழைப்பாளி இவர். சுதந்திர இந்தியாவில் தமிழக அரசியலின் ஆட்சி மாற்றத்துக்கும் காட்சி மாற்றத்திற்கும் நேரடி சாட்சியாக இருக்கும் சண்முகநாதன் அவர்கள் நிகழ்கால பத்திரிகை உலகின் கலைக்களஞ்சியம் எனலாம். சீபாவால் பயிற்றுவிக்கப்பட்ட ஆயுதம், தினத்தந்தி எனும் ஆலமரத்தின் குயில் என்றெல்லாம் புகழாரம் சூட்டும் கவி பேரரசு வைரமுத்து அதிசய மனிதர் சண்முகநாதனின் உலக வரலாற்றை படித்தால் உலகையே அறியலாம் என வியக்கிறார். சண்முகநாதன் அவர்களை எழுத்தாளருக்கு எழுத்தாளர் என்றும் சொல்லலாம், பத்திரிகையாளருக்கு பத்திரிகையாளர் என்றும் சொல்லலாம். தமிழ்நாட்டின் மிக மூத்த முன்னோடி, ஜனரஞ்சக பத்திரிகை உலகத்தின் தந்தை என்று கருதி கொண்டாடப்படும் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் பக்கத்தில் பட்டறையில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆயுதம்தான் சண்முகநாதன் அவர்கள். அவரிடம் அவர் இதழியல் கற்றுக்கொண்டார், உற்சாகம் பெற்றுக்கொண்டார், அவரிடம் பாராட்டு பெற்றுக்கொண்டார், நிறைய செய்திகளை கற்றுக்கொண்டார். அதனால் தினத்தந்தி என்ற ஆலமரத்தில் அவர் 1/2 நூற்றாண்டு காலம் அமர்ந்து கூவிய குயிலாக இருந்தார். அப்போதுதான் எனக்கு அவர் அறிமுகம். அவர் நாவலாசிரியர் என்பதை பல பேர் அறிய மாட்டார்கள். அவர் எழுதிய நாவல்களை மட்டும் திரைப்படமாக்கியிருந்தால் பல வெள்ளி விழா படங்களை தமிழகம் கண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். பத்திரிகை, எழுத்து என தான் பயணித்த அத்தனை துறையிலும் தமது வெற்றிக்கு பின்னால் இருந்தவர் என தன் மனைவி ரங்கநாயகி அம்மையாரை நினைவு கூறுகிறார் சண்முகநாதன். பத்திரிகை பணியின் மணிமகுடமாக தமிழுக்கும் தமிழருக்கும் சண்முகநாதன் தந்த கொடையாக திகழ்வது தினத்தந்தியில் வெளியான வரலாற்றுச் சுவடுகள். தொடர் வெளியாக தொடங்கிய சில வாரங்களிலேயே தினத்தந்தியின் விற்பனை கூடுதலாக 1,00,000 பிரதிகள் வரை அதிகரித்து தமிழ் பத்திரிகை உலகின் விழிகளை விரிய வைத்தது. அதுவே பின்னர் சில ஆண்டுகள் கழித்து புத்தகமாக வெளிவந்த போது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். அந்த நூலுக்காக சண்முகநாதனுக்கு தினத்தந்தி அதிபர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள் வழங்கிய ராயல்டி எவ்வளவு தெரியுமா? 30 லட்சம் ரூபாய். இந்தியாவில் ஒரே ஒரு நூலுக்காக ஒரே காசோலை மூலம் அதிக தொகையை ராயல்டியாக வழங்கிய நிறுவனம் தினத்தந்தி. பெற்றவர் சண்முகநாதன். இப்படி ஒரு பெருமை வேறு யாருக்கும் இங்கே கிடைத்ததில்லை. வரலாற்று சுவடுகள் நிகழ்த்திய சாதனை தமிழ் ஊடக உலகிலும் எழுத்துலகிலும் தினத்தந்தி சண்முகநாதன் என்ற பெயரை தனி முத்திரையாக பதித்தது. இதன் காரணமாகவே இவர் தம் அளப்பரிய பணிகளையும் சாதனைகளையும் போற்றும் வகையில் தமிழக அரசு 2022 முதல் அளிக்கும் கலைஞர் எழுதுகோள் விருதின் முதல் விருதாளராக தினத்தந்தி சண்முகநாதனை தேர்வு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதும் 5 லட்சம் ரூபாய் பொற்கிழியும் அளித்து பெருமைப்படுத்தினார். முதுபெரும் பத்திரிகையாளர் திரு